தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்துல இருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில இவிஎம் மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியும்னு அவசியம் இல்லை. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதே மாதிரி அவர் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவி அம்மா, அப்புறம் புரட்சி தளபதி பேசியிருக்காரு. அது செங்கோட்டையன்னா அவருடைய அரசியல். அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேத்து ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்க அப்படி நான் மாத்தி பேச முடியுமா? நான் தவறா போயிடும், நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். ஆனா செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்துல வாக்குப்பெட்டியில மோதுவது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனா 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறாரு அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு எஸ்ஐஆரை பார்த்தா பயம்தான். இன்னைக்கு தமிழகத்துல நேற்று புதுச்சேரியில் இருந்தாங்கன்னா 1 லட்சத்தி மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள்ல 1,03,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 10%. புதுச்சேரியில 10% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கோவாலையும் கிட்டத்தட்ட 11% நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கேரளா வரல, தமிழ்நாடு வரலீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 16% நீக்கப்படலாம். 16%. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில இல்லாத அளவுக்கு கள்ள ஓட்டு, ஃபேக் ஓட்டு, ஷிஃப்ட், டெலீட், டெத் தமிழ்நாட்டில் இருக்கு. கோவா 11% தான், புதுச்சேரி 10%. அதனால இன்னைக்கு இத்தனை காலமாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை இல்லை. நேற்று நான் முழுவதும் பாண்டிச்சேரியில இருந்தேங்கன்னா, எஸ்ஐஆர் வந்த பிறகு பாண்டிச்சேரியில வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை. கோவால வரைவு வாக்காளர் பட்டியல் 16ஆம் தேதி வெளியிட்டாங்க. காங்கிரஸுக்கு, ஆம் ஆத்மி கட்சிக்கு பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனை? நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏட்டும் உட்கார்றாங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, திரு விஜய் அவர்களுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பிஎல்ஏட்டும் இருக்கிறாங்க. அவங்க முன்புதான் பிஎல்ஓ இந்த வேலையை செய்யறாங்க. எப்படி ஃப்ராடு பண்ண முடியும்? இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு பிஎல்ஓ 68,000 பிஎல்ஓ கொடுத்த சேர்த்து அவங்க வெளியிடுறாங்க. ஒரு பிஎல்ஓவும் எல்லா அரசியல் கட்சிகளையும் உட்கார வச்சு செய்யும் பொழுது எப்படி அது ஃப்ராடு நடக்குங்கன்னா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை போகாத ஊருக்கு வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது எஸ்ஐஆர் வந்த பிறகு. அதனால புலம்பிக் கொண்டிருக்கிறார். அண்ணா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூருக்குள்ள வந்தா இந்த காத்தை சுவாசிக்கிறோம். அவங்க மாஸ்க் போட்டு வர அளவுக்கு தான் திருப்பூர்ல நிலைமை இருக்கு. இந்த குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணாம அங்கங்க குப்பை மேடுகளா போட்டு இன்னைக்கு திருப்பூருடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை பாருங்க, ஏக்யூஐ பாருங்க. ஒரு டாலர் சிட்டி, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு 50,000 கோடி கான்ட்ரிபியூட் பண்ற சிட்டி.